வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் ஆன்மீக கேள்விக்கான சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கோவிலில் செருப்பு தொலைந்து போனால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. என்னுடைய செருப்பு கோவிலில் தொலைஞ்சு போச்சுங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, இதனால ஏதோ அபசகுணமாக இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த பதிவே நான் போட்டிருக்கேன். கோவிலில் செருப்பு தொலைஞ்சு போனால் நல்லதா கெட்டதா, அதனால நமக்கு என்ன விளையும், நன்மைகள் நடக்குமா இல்லை தீமைகள் நடக்குமா, இல்லை நமக்கு ஏதாவது விஷயத்தில் முன்னெச்சரிக்கை பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கோவிலில் செருப்பு காணாமல் போவது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவும் இறங்கக்கூடியது கால் பாதங்களில் தான். அப்படிப்பட்ட செருப்பு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு போக போகுது, நம்மளை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் செருப்பு விட்டுட்டு போகிறீங்க, அந்த செருப்பு தானாக காணாம போனால் மட்டும்தான் இந்த பலன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு இந்த செருப்பு பழைய செருப்பாக இருக்குது, நம்ம கோவில்லே விட்டுட்டு வந்துடுவோம், யாராவது போட்டுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி நல்ல எண்ணத்தில் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாவத்தை தான் சேர்க்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் நினச்சி அதை பண்ணுறீங்க, அப்படி அந்த எண்ணத்தில் தான் அதை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது புதுசாக செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு ரூ. 100 கூட பிளாட்ஃபார்ம்லலாம் செப்பல் விற்கிது. அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் இல்லாதப்பட்டவங்க, ஏழை எளியவங்க, செருப்பு இல்லாமல் நடக்கிறவங்க, அந்த செருப்பு கூட ரூ. 100 வாங்க முடியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நீங்கள் ஒரு தானம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாங்க. நல்லது. ஆனால் பழைய செருப்பை நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு வரக்கூடாது. அங்கே கோவில்களில் குப்பை சேர்க்குற மாதிரி ஆகிடும். அது ரொம்ப ரொம்ப தவறு. இதுவே நீங்கள் கழட்டி விட்டுட்டு போகிற செருப்பு பழசோ புதுசோ எதுவாக இருந்தாலும் தானாக காணாம போயிடுது. ஒன்று யாராவது போட்டுட்டு போகலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா யாராவது அதை மாற்றி போட்டுட்டு போகிறதும் இருக்குது, அல்லது திருடிட்டு போகிறதும் இருக்குது. எப்படியா இருந்தாலும் உங்களுடைய செருப்பு கோவிலில் காணாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லது தான். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் நல்லதாக எல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நன்மையாகவே இனிமேட்டு உங்களுக்கு மாறும். இதுவே நீங்கள் கோவிலில் விட்ட செருப்பு காணாம போயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க, மறாவது நாள் அல்லது இன்னும் 2 நாள் கழித்து அந்த கோவிலுக்கு திரும்பவும் வரீங்க அப்படின்னா, அந்த செருப்பு உங்களுடைய செருப்பு அதே இடத்துல இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் செருப்பு தன்னோடதுன்னு நினச்சி ஒரே மாதிரி இருக்குன்னு மாற்றி போட்டுட்டு போயிருக்கலாம். அல்லது எங்காவது அந்த கோவிலில் க்ளீன் பண்ணும்போது கூட யாராவது அந்த செருப்பை தூக்கி ஓரமாக வச்சிருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய செருப்பு மீண்டும் கிடைத்தது அப்படின்னா, அந்த செருப்பை போட்டுட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு அந்த செருப்பை போட்டுட்டு வர வேண்டாம். அந்த செருப்பை நீங்கள் தொலைஞ்சதுன்னு நினச்ச மாதிரி அந்த மாதிரியே நினச்சிக்கோங்க. அந்த செருப்பை அப்படியே விட்டுருங்க, எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த செருப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் அப்படின்றதே உங்கள் மனசில் பதிவாயிருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி செருப்பு மீண்டும் இருக்குன்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய மனசில் என்ன தோணும், மீண்டும் அந்த செருப்பு வந்ததுனால நமக்கு மறுபடியும் கஷ்டங்கள் வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸுக்கு போயிடுவீங்க. அதனால உங்களுடைய எண்ண ஓட்டமே உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.